எபிசோட் 4 ஆஃப் மீல் ப்ரெப் சீரீஸ். என்ன மாதிரி அப்ராடில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். இங்கே கோகோனட்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். கிடைச்சாலுமே பார்த்திங்கன்னா நிறைய கெட்டு போய் தான் வரும். ஸோ மோஸ்ட்லி ஒரு 90% வந்து கெட்டு போய் தான் வரும். 10% தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போல்லாம் வாங்கிட்டு வரனோ அப்போவே வந்து இந்த மாதிரி ப்ரெப் பண்ணி வச்சுடுவேன். அண்ட் எப்போல்லாம் தேங்காய் உடைக்கிறனோ அந்த தேங்காய் தண்ணியை கொலாஜனுக்கு யூஸ் பண்ணிப்பேன். யூஸ்வலாக வாட்டரில் போட்டு குடிப்பேன். இந்த கோகோனட் வாட்டர் இருந்தால் கோகோனட் வாட்டரில் போட்டு குடிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். கிரேட் பண்ணி இந்த மாதிரி சிப்லாக் பேக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு உடச்சி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுவே ஃபுல்லாக டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மொத்தமாக எடுத்து டீஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் நைஃப் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உடச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பொரியலுக்கு வேணும்னா 1 or 2 blocks எடுத்து நம்ம வந்து மைக்ரோவேவில் ஒரு 2 minutes இல்லை வெளியே எடுத்து ஒரு 15 minutes வச்சுருந்தா உங்களுக்கு வந்து நல்லா டீஃப்ரீஸ் ஆகிட்டு வந்துடும். அண்ட் கொஞ்சம் தேங்காவை இந்த மாதிரி சங்க்ஸாக பண்ணி வச்சுப்பேன். இது வந்து நம்மளை ரோஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் அரைச்சி ஊற்றுறதுக்கு கூட யூஸ் ஆகும். அண்ட் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு 3 to 4 days தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது இது. அண்ட் இதையுமே கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. I'll see in the next one. What makes you happy? Bye bye.